இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், நாக்பூரில் நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் விராட் கோலி தன் 40வது ஒருநாள் சதத்தை எடுக்க அவருடன் விஜய் சங்கர் ஒரு முக்கியமான கூட்டணி அமைத்ததை அடுத்து இந்திய அணி 250 ரன்கள் இலக்கை எட்டியது. பிறகு கடைசி ஓவரில் 11 ரன்களை விஜய் சங்கர் திறம்பட தடுத்து 3 பந்துகளில் ஆட்டத்தை முடிக்க இந்திய அணி அபார 8 ரன்கள் வித்தியாச வெற்றியை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த போட்டி, அதாவது நேற்றைய வெற்றிக்கு பிறகு கேப்டன் விராட் கோலி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேட் செய்ய இறங்கிய போது சூழ்நிலையும் கடினமாகவே மாறியது. தலையை தொங்க போட்டு கடைசி வரை ஆடுவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. எங்களது இரண்டாவது இன்னிங்ஸை நினைத்தால் எனக்கு முதல் இன்னிங்ஸை விட பெருமையாக இருக்கிறது. விஜய் சங்கர் பிரமாதமாக ஆடினார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் ரன் அவுட் ஆனார். கேதர், தோனி ஆகியோரை அடுத்தடுத்து இழந்தோம். விஜய் சங்கரை உண்மையில் 46வது ஓவரில் கொண்டு வரலாம் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் ரோஹித் சர்மா, தோனி ஆகியோரிடம் ஆலோசித்த போது இருவரும் பும்ரா, சமியே வீசட்டும், நமக்கு இன்னும் ஓரிரு விக்கெட்டுகள் விழுந்தால் நாம் டாப்பில் இருப்போம் என்றனர். அதுதான் மிக சரியாக நடந்தது. தோனியின் ஆலோசனையால் தான் நான் அந்த முடிவெடுத்தேன் என்று விராட் கோலி அவர்கள் தோனியை பெருமைப்படுத்தியுள்ளார் என்றே கூறலாம். விஜய் சங்கர் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வீசி எளிதாக வைத்து கொண்டார். அதுதான் வேலை செய்தது. இதுபோன்ற போட்டிகள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கின்றது. ரோஹித்துடன் பேசுவது கை கொடுக்கிறது. தோனி நீண்ட காலமாக இந்த பணியை செய்து வருகிறார். பவுலரிடமும் பேச வேண்டியுள்ளது. உலக கோப்பையிலையும் பார்த்தீங்கன்னா இது போல குறைந்த ஸ்கோர் போட்டிகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த வகையான பிட்ச் கேதர் ஜாதவுக்கென்றே தயாரிக்கப்பட்டது. அவரும் கடைசி ஓவரை வீசுவதில் ஆர்வமாக இருந்தார். 40வது ஒருநாள் சதம் நல்லுணர்வை தருகிறது. ஆனால் இது வெறும் நம்பர் தான். ஆனால் இந்திய அணி வெற்றி பெற்றது அதைவிட முக்கியம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதே போல எதிரணியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மிகவும் பரபரப்பான போட்டி. நாங்கள் வெற்றியை நூலிலையில் தான் தவறவிட்டுள்ளோம். இதுவே எங்களுக்கு மிக பெரும் நம்பிக்கையை கொடுத்துள்ளது. ஸ்டோனிஸ் மிக அற்புதமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த தோல்வியில் இருந்து நாங்கள் அனைவரும் நிறைய விஷயங்களை கற்றுள்ளோம். இந்திய அணிக்கு எதிரான போட்டி என்பது சவாலானதுதான். அதிலும் இந்திய மண்ணில் இந்திய அணியை வீழ்த்துவது எவ்வளவு கடினமான விஷயம் என்பது அனைவரும் அறிந்தது. விராட் கோலி தனித்துவம் மிக்கவர். நாங்கள் பந்துவீச்சிலும் சிறப்பாகவே செயல்பட்டோம். ஆனால் வெற்றிக்கு எங்களின் இந்த பங்களிப்பு போதாது என்பதை உணர்ந்துள்ளோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல இனி வரும் போட்டியில கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரியும் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் நம்பிக்கை சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த ஒரு நாள் தொடரில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றது நமக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் T20ல தோல்வி அடைஞ்சது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அதனால கண்டிப்பா இப்ப நடக்க போற அடுத்த போட்டியிலையும் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப ஆவலோட காத்திருக்காங்கன்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் தோனி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.